முதல் விஷயம், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இப்படி ஒரு முன்முயற்சியும் இப்படி ஒரு கூட்டமும் நடக்குவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கார்ல் மார்க்ஸினுடைய ஐடியாலஜி, தமிழில் கருத்தியல் அப்படின்னு சொல்கிறோம், முன்னாடி சித்தாந்தம் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. பொதுவாக ஐடியாலஜி அல்லது கருத்தியல் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது எங்கேயோ இருக்குது. யாரோ பேராசிரியர்கள் பல்கலைக்கழக அறைகளில் அல்லது நூலகங்களுக்குள்ளே பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த சொல் சொல்லுது, ஐடியாலஜி. ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜி அப்படி இல்லை, நம்மோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதோட கோடிக்கணக்கான பேர் பயணிச்சிட்ருக்காங்க. மார்க்ஸ் பொருளாதாரம் பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, எல்லாம் நமக்கு தெரியும். அந்த நூலை அணுகுவது, அதை படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைத்து ஒரு பேராசிரியர் கற்றுக் கொடுப்பது போல் ஒரு கோர்ஸாக படித்தாதான் அதை உள்வாங்க முடியும். அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா குரூப் ஸ்டடி என்று நடத்துவது. அதுக்கு ஒரு அறிமுக நூல், முதல்ல ஒரு அறிமுக நூலை படிச்சுட்டு அதன் பிறகு நூலுக்குள்ளே போகிறது. இப்படி இன்னைக்கு காலையில் நடந்தது. இப்போ தோழர் திவாகரன், தோழர் மோகனகரி, நாங்கள் எல்லாருமே அந்த மூலதனம் வாசிப்பு இயக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆன்லைன் மூலமாக சில குரூப் நேர்லையும் சந்திக்கிறாங்க. ஒரு 100-200 பேர் வரைக்கும் இந்த வாசிப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க, குரூப் ஸ்டடி. ஸோ அந்த ஐடியாலஜி என்பது வெறும் ஏட்டறிவு கிடையாது, அது நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையோடு ரொம்ப பிணைந்ததாக இருக்குது. இதுதான் நம்ம கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜி பற்றி நான் பேசணுன்னா அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும். அப்போது நான் இன்னும் ஒரு புத்தகம் மட்டும் காமிச்சிடுறேன். இது அட்டையும் தலைப்பும் கொஞ்சம், ஏன்னா இது ஆடியன்ஸ் அரசியல் ஆடியன்ஸுக்காக அந்த பதிப்பகத்தில் அப்படி கொடுத்துட்டாங்க. இதனுடைய சப்ஜெக்ட் மேட்ரு குளோபலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்றைக்கி நீங்கள் உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கங்க. நம்ம சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், அங்கே ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை இருக்குது. அங்கே ஆப்பிள் ஐஃபோன் அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு. என் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தருடைய தங்கை அங்கே இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. நாங்கள் நேற்றைக்கு கூட அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷம் இருக்குமா, 2 வருடம் முன்னாடி ஆயிரக்கணக்கான அந்த பெண் தொழிலாளர்கள் ரோட்டில் இறங்கி போராடினாங்க. செய்தியில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு. ஏன் இங்கே அந்த தொழிற்சாலை வந்தது? இந்த தொழிற்சாலை மட்டும் இல்லை, திருப்பூரில் உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஆயத்த ஆடை, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் திருப்பூரில் நடக்குது, பங்களாதேஷில் நடக்குது, சீனாவில் நடக்குது. இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தது, என்ன நடக்குது என்பதை பற்றிய ஒரு பிஹெச்டி தீசிஸ் ஜான் ஸ்மித் என்ற பேராசிரியர், அவர் யூகே பிரிட்டனை சேர்ந்தவர். அவருடைய பிஹெச்டி தீசிஸ் அது. இந்த குளோபலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்போ ஆரம்பிச்சது, இதுக்குள்ளே என்னென்ன டைனமிக்ஸ் ஆப்ரேட் ஆகுது, இது ஒவ்வொரு நாடுகளின் மீது என்ன விளைவை ஏற்படுத்துது, தொழிலாளர்கள் மீது மிக காத்திரமான அல்லது மிக வலுவான ஒரு தாக்கத்தை அது எப்படி உருவாக்குதுன்னு அவருடைய ஆய்வை பண்ணி 2010 அவர் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறாரு. 2016 அதை ஒரு பாப்புலர் புக்காக வெளியிடுறாரு, இம்பீரியலிசம் இன் 21st செஞ்சுரி அப்படின்னு. அதில் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கார்ல் மார்க்ஸ் தியரி. கார்ல் மார்க்ஸினுடைய தியரி ஆஃப் வேல்யூ, மதிப்பு கோட்பாடு, உழைப்பு மதிப்பு கோட்பாட்டை பற்றி தான் அவர் பேசுகிறார். அப்போ அவர் தியரியில் எங்கே போகிறாருன்னா சாப்டர் 8 ஏகாதிபத்தியமும் மதிப்பு விதியும் என்று அதிலிருந்து இது விளக்குறார். ஏன் இப்படி நடக்குது? இப்படி ஜாப் மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் ஐடி செக்டார் கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அல்லது கொஞ்சம் ஒரு 10 வருடம் இளையவர்கள் கூட அந்த டிரான்சிஷனை நம்ம பார்த்துருக்குறோம். 90களின் இறுதியிலையும் 2000களின் தொடக்கத்திலையும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் வந்தது. அப்போ அங்கே எங்கேருந்து, நெதர்லாண்ட்ஸ்லேருந்து, இங்கிலாந்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து இங்கே வருது. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது, எப்படி புரிந்து கொள்வது, இதற்கு அவர் கார்ல் மார்க்ஸை அடிப்படையாக கொண்டு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜியிலிருந்து மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி இல்லை, நிறைய பேர் நூல் எழுதுகிறாங்க. உதாரணமாக தாமஸ் பிக்கெட்டி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் கேபிட்டல் இன் 21st செஞ்சுரி, 21ஆம் நூற்றாண்டில்
மூலதனம். அதே தமிழ்லேயும் மொழிபெயர்த்திருக்காங்க, அது பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து மார்க்சிஸ்ட் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக டேட்டா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கான டேட்டா எடுத்து எப்படி வந்து நாடுகளுக்குள்ள இன்இக்வாலிட்டி வந்து மாறிட்டு வந்திருக்குது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒர்க். குறிப்பாக 1990களுக்கு பிறகு உலகம் முழுக்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. இந்தியாவை பற்றி பேசுகிறாரு, அமெரிக்கா பற்றி பேசுகிறாரு, அது டேக்ஸ் டேட்டா எடுத்துக்கிறாரு, பல்வேறு டேட்டாவை கம்பைல் பண்ணி அவர் ஒரு புக் எழுதுகிறாரு. அதில் அவர் ஐடியாலஜி பற்றி பேசவே இல்லை. அப்போ அவர் அந்த புத்தகம் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட கேள்வி வருது, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொன்னால் அவர் ஐடியாலஜியாக அவருடைய 2வது புத்தகம் எழுதுகிறார். கரெக்ட். ஸோ என்னென்னா மற்றவர்களும் ஆய்வு செய்திருக்கிறார்கள், கார்ல் மார்க்ஸ் ஐடியாலஜி மட்டும் இல்லை. அப்போ இது போன்ற புத்தகங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக் அல்லது ஒரு பாலமிக் வந்து உள்ளே இருக்கும். இதை பற்றி அவர் இந்த சோ இன்ன கருத்து சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய பார்வையில் இது இப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும், இதனுடைய விளைவுகள் என்ன என்று பேசப்படும். அப்போ ஐடியாலஜி அப்படிங்கிறது அதுதான் சொல்லுது. ஐடியாலஜின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க. எல்லாரும் வந்து ஒரே விஷயத்தை 4 பேர் பார்க்கும்போது 4 விதமாக புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது, ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஐடி வேலைவாய்ப்புகள் இந்தியாவுக்கு வந்தது, இதை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், பல வழிகள் இருக்குது. அது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது. அது அந்த ஒரு நிலைப்பாடு அல்லது உலக கண்ணோட்டத்தை தான் நம்ம ஐடியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜி அப்படின்னு நம்ம அந்த சொற்கள்ல இருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு கார்ல் மார்க்ஸ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா? கார்ல் மார்க்ஸ்னால் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் வாலண்டியர். கார்ல் மார்க்ஸை பற்றி சுருக்கமாக மற்றவங்களோட நீங்கள் என்ன ஷேர் பண்ணுவீங்க? கார்ல் மார்க்ஸ்னால் யார்? He is a philosopher, history and essayist and intelligence. Philosopher, historian, essayist, intelligent, journalist, economics. எல்லாமே உலகம் எப்படி இயங்குதுன்னு தான் சொல்றீங்க. அதான் உலகை மாற்றுவது எப்படின்னு சொன்னீங்க. Change the world is only for the materialism. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நாங்கள்லாம் வயசானவங்க பேசிக்கிட்டே இருப்போம், இளைஞர்களாக பேசுங்க, மாணவர்கள் சொல்லுங்கள், கார்ல் மார்க்ஸ் பற்றி என்ன தெரியும்? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தயக்கமாக இருந்தால் பேச வேணாம், பேசலாம். எனிஒன்? மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது அவருடைய ஒரு புகழ்பெற்ற மேக்சிம் இல்லை? அது நம்ம இன்றைக்கெலாம் வந்து அந்த போஸ்டர் கார்டு பண்ணும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சேருது. இப்போது கார்ல் மார்க்ஸ் என்பதை யாரும் சொல்லலைன்னா நானே சொல்கிறேன். அவர் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஃபிலாசபர். பிறக்கும்போதே யாரும் ஃபிலாசபராக பிறக்க மாட்டாங்க. அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெர்மனி, அன்றைக்கு அந்த நாடு வந்து சின்ன சின்ன நாடுகளாக பிரிஞ்சிருக்கு. 2 பெரிய நாடுகள் பிரஷ்யா, ஆஸ்திரியா. அதில் அவர் ரைன் பிரதேசம் என்ற பகுதியில் பிறக்கிறாரு. 1818, 200 வருஷம் முன்னாடி. நாங்கள்லாம் ஒரு 6 வருடம் முன்னாடி கார்ல் மார்க்ஸினுடைய 200ஆம் ஆண்டு பிறந்த நாளையெல்லாம் கொண்டாடினோம். அவர் அந்த இடத்தோட சிறப்பு என்ன? இப்போது அது வந்து ஃப்ரான்ஸினுடைய பார்டரில் இருக்குது. ஃப்ரான்ஸில் என்ன நடந்தது? 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது வரலாற்று ரீதியாக. வரலாற்று மாணவர்கள், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எப்போ நடக்குது? 1789. மார்க்ஸ் வந்து 1818 பிறக்கிறார். கிட்டத்தட்ட அதை ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் கேரளாவில் நடக்குதுன்னா அவர் தமிழ்நாடு பார்டரில், மார்க்ஸ் பிறந்த ஊர் வந்து கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய கருத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய ஸ்கூலில், காலேஜில் அங்கிருந்த நடுத்தர வர்க்கம், அவங்க எல்லார் மத்தியிலையும் அது ஓடுது. நாமும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அது கிண்டலெல்லாம் பல இது எழுதப்படுது. முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் அந்த சூழலில், அந்த அரசியல் சூழலில் வளர்றாரு. ஆனால் அவருடைய நாடு என்பது ஒரு மன்னருடைய ஆட்சியின் கீழே இருக்குது. அங்கே வந்து இன்னும் பிற்போக்குத்தனம், நம்ம எல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும், சுதந்திரம்லாம் இருந்தால் மக்களை கெடுத்து போடும்,
என்று பேசக்கூடிய போக்கு தான் அங்கே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் அவர் பிறந்து வளர்கிறாரு. நாங்கள்லாம், அதாவது நீங்களும் மார்க்ஸை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. நாம் பார்ப்போம், சில பசங்க வந்து ஸ்கூலில் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அது போல் ஒரு பையன் அவர். எல்லாத்துலேயும் போய் சண்டை போடுறது, நிறைய படிக்கிறது, வாத்தியாரோட முறைச்சிக்கிறது, அப்புறம் அவன் இன்டலெக்சுவல், அவருக்கு ஒரு அறிவு தேடல், இதையெல்லாம் தாண்டி அவர் பள்ளி பருவத்தை தாண்டி வராரு. படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்கன்னா நான் கடைசியாக முக்கியமான கட்டுரைகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இப்போ போக வேணாம். அதை தாண்டி வரும்போது அவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர். அப்போ இவரை கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ஊரில் என்ன யூத ஃபேமிலி, நமக்கு அது ஒரு அடையாளம் தேவைப்படுது இல்லையா. அப்புறம் அவங்க அப்பா வந்து கிறிஸ்டியனாக மாறிட்டார் அப்படின்லாம் இருக்குது. அது இருக்கட்டும். அப்போ யூதர் பின்னணி, அவரும் வெல் ரெட். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நூலகம் இதெல்லாம் வந்து நமக்கு அதாவது பழைய காலத்தில் இருந்திருக்கலாம். நவீன இந்தியாவில் இது ஒரு புதிய விஷயந்தான். ஆனால் அங்கு ஒரு அறிவு பாரம்பரியம் என்பது மேற்கு ஐரோப்பாவில் அறிவொளி காலத்திலிருந்தே அது வருது. அந்த சூழலில் மார்க்ஸ் வளர்றாரு. ஸோ இலக்கியமாக இருக்கட்டும், பழைய அன்னைக்கு நடந்த அரசியல் விவாதங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. அப்புறம் அவர் கல்லூரியில் படிக்க போகிறாரு. அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கல்லூரியில் சண்டை போட்டார், ட்ரிங்கிங் பார்ட்டி நடத்தி போலீஸிலோட பிரச்சனை வந்தது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வருது. ஆனால் அவர் வந்து ஒரு விடாத தாகம், ஏதோ ஒன்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய படிக்கிறாரு, நிறைய எழுத ட்ரை பண்ணுறாரு. அவர் சட்டம் படிக்கிறாரு. அதன் பிறகு பிஹெச்டி இன் ஃபிலாசபி, தத்துவத்தில் முனைவர் பட்டம். என்ன ஃபிலாசபி, அவருடைய தீசிஸ் என்னென்னா கிரீக் ஃபிலாசபி. கிரேக்க ஃபிலாசபியில் எபிக்யூரஸ், டெமோக்ரிட்டியன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் ஃபிலாசபி ஆஃப் எபிக்யூரஸ் அண்ட் டெமோக்ரிட்டஸ். அந்த தீசிஸோடைய ஒரு 80% இப்போ கிடைக்குது, கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு, அதை விட்டுடுவோம். ஸோ ஃபிலாசபி படித்த அவர் ஒரு தத்துவம். இப்போ வந்து அவர் ஃபிலாசபர்னு சொல்லலாம். அப்புறம் தானே ஃபிலாசபர் ஆன பிறகு நீங்கள் ஃபிலாசபி படித்தா என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் ட்ரூ. நம்ம கதைக்கு வருவோம். இப்போ ஃபிலாசபி முடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில்? காலேஜில் போய் படித்தோம், பிஹெச்டி ஃபிலாசபி முடித்தாச்சு, என்ன வேலைக்கு போகலாம்? காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும், கரெக்டு தானே? இல்லை, அதுதான், வேறு வேலை கிடையாது. மார்க்ஸும் அப்படி தான் பார்க்குறாரு. ஆனால் அன்றைக்கி இருந்த நிலைமையில் ஏற்கனவே இருக்கிற ப்ரொஃபஸரே ஒழுங்காக வேலை பார்க்க முடியல. அந்த ஆள் பேசுகிறது சரியில்லை, அவர் டீச்சிங்கில் தப்பாக சொல்லி கொடுக்குறாரு. தப்பானா என்ன, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி கொடுக்குறாருன்னு ஒருத்தரை யூனிவர்சிட்டியை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இன்னொருத்தரை அவரை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. மார்க்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்த்து பிழைக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவர் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையில் வேலைக்கு போகிறார். அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு மிலிட்டண்ட் தான். அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடித்து நகர்த்துறாரு. அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறார். இது போல் கருத்து சுதந்திரம் இல்லை, பத்திரிகை தணிக்கை பற்றி ஒரு விவாதம் நடக்குது, அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அப்புறம் வந்து நிறைய, குறிப்பாக வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா பொருளாதார விஷயங்கள் பற்றி இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. மார்க்ஸ் ஒரு பத்திரிகையாளராக அங்கே சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை அவர் பதிவு பண்ணணும். அதை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, பிரச்சனை வந்து பொருளாதாரத்தில் இருக்குது. மனுஷன் வந்து வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியிருக்கு, பிழைக்க வேண்டியிருக்கு. இங்கே ஒரு பக்கம் ஏழைகளை ஏய்ப்பதற்காக சட்டம் போடப்படுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராரு. இதை நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கட்டுரையை படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் நிறைய ஓவர்லோட் பண்ண விரும்பலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய டிபேட் வருது. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஞ்சு சோசலிசத்தினுடைய தாக்கம். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் அடித்து உடைச்சிடணும், இங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பத்திரிகைக்குள்ளே வருது. மார்க்ஸ் வந்து அதிலிருந்து வேறுபடுறார். இல்லை, முதல்ல வந்து பிரச்சனையை ஆய்வு பண்ணணும். எதுவானாலும் நோய் முதல் நாடி அதுக்கு பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு போகணும். தமிழில் சொல்லணுன்னா மார்க்ஸ் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அவர் ஒரு ஃபிலாசபி ட்ரெயின்டு ஸ்காலராக, நான் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தரோட விவாதம் பண்ண போகணுன்னா நான் பொருளாதாரத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் பத்திரிகை ஆஃபீஸில் பிரச்சனை வருது, அரசாங்கம் வந்து சென்சார், அந்த பத்திரிகை கட்டுரைக்கு டபுள் சென்சார் போடுறாங்க. இப்படிலாம் வரும்போது அவர் ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுட்டு
படிக்க ஆரம்பிச்சிடுறாரு மறுபடியும். அது வரைக்கும் பொருளாதாரம் பற்றி எழுதிய ஆதாம் ஸ்மித், ரிக்கார்டோ, மால்தூஸ் இவங்க நூல்களை எல்லாத்தையும் படித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கிரிட்டிக் எழுதுகிறாரு. அது இன்றைக்கும் கிடைக்குது மேனுஸ்கிரிப்ட். இந்த நூல் பெயர் சொல்கிறேன், 1844 எக்கனாமிக் அண்ட் ஃபிலாசபிக் மேனுஸ்கிரிப்ட். தமிழில் இல்லை, 1844 பொருளாதார மற்றும் தத்துவ கையேடுகள். மார்க்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணலை. பிற்காலத்தில் மார்க்ஸ் இவ்வளவு பிரபலமாகி அவருடைய ஒர்க்குடைய முக்கியத்துவம்லாம் தெரிஞ்ச பிறகு பின்னால் அதை வெளியிடுறாங்க. இப்படி பொருளாதாரத்தை ஆய்வு பண்ணி அப்புறம் அரசியல் ரீதியாக போராட்டங்கள் இப்படி இதெல்லாம் நடக்குது. 1848-49 இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஃப்ரான்ஸ்லேயும் சரி, இவர் ஜெர்மனியிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, பாரிஸில் தங்கி இருக்கிறாரு, அங்கே இருக்கிற தொழிலாளர்களை மீட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் லீக் அந்த காலத்தில். அப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ எழுதி கொடுங்க. அப்போ கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து எழுதியது தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதும்போது அவங்க இந்த அரசியல் இயக்கங்கள்லையும் தொடர்பில் இருக்காங்க. மிகப்பெரிய எழுச்சிகள் வந்து வெடிக்குது 1848-49 ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், ஸ்பெயினில், இத்தாலியில், இங்கிலாந்தில் மட்டும் நேரடியான பாதிப்பு இல்லை. அதில் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் நேரடியாக ஈடுபடுறாங்க. ஒவ்வொரு இடமா நாடு கடத்தப்படுறாங்க. ஜெர்மனியிலேருந்து வெளியேற்றப்பட்டு ஃப்ரான்ஸு, அப்புறம் ஃப்ரான்ஸில் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெல்ஜியம் போகிறாங்க. பெல்ஜியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதியாக இங்கிலாந்துக்கு போய் சேர்றார் லண்டனில். அதன் பிறகு அவர் இறந்தது 1883 வரைக்கும் லண்டனில் ஒரு அகதியாக வாழ்கிறார். அதுக்கு முன்னே அவருக்கு திருமணம் ஆகிடுது 1843 ஜென்னி மார்க்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரெண்டு பேருடைய காதல் வந்து ரொம்ப பிரபலமானது. அதுவும் நம்ம சப்ஜெக்டிலுக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது, அதை வைப்போம். அதே போல் ஏங்கல்ஸுடைய அவருடைய நட்பு. இப்போ அவர் அந்த அகதியாகி லண்டனுக்கு வந்த பிறகு பொருளாதார ஆய்வை தொடர்றார். நம்ம வந்து இனிஷியல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம், ஆனால் தொழிலாளர்கள்லாம் போராடினாங்க, நிலைமை ஒன்றும் மாறல. அந்த ஆய்வை தொடர்ந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ் மியூசியம், அது இது போன்ற ஒரு பெரிய நூலகத்துக்குள்ளேயே குடியிருக்கக்கூடிய, அது என்ன, இந்த ஒரு எலி, அவர் அங்கேருந்து அதை முழுக்க உள்வாங்கி தன்னுடைய ஆய்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் படிக்கிறார். எல்லாவற்றையும்னா புத்தகங்கள் மட்டும் இல்லை, டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ப்ளூ புக், அவங்க வந்து பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட் வரும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ரிப்போர்ட் இருக்கும், அப்புறம் குழந்தை உழைப்பு, சைல்டு லேபர் பற்றி ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிப்போர்ட் வரும். இந்தியாவை பற்றி, இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனி இல்லை, அப்போது இந்தியாவிலேருந்து நிறைய டிஸ்பேச்சஸ் வந்து வந்திருக்கும், அதெல்லாமே அந்த லைப்ரரியில் இருக்கும். இப்போ இவர் இந்த பொருளாதார சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். பொருளாதார சிஸ்டம்னா என்ன, அதை தான் இன்றைக்கி நாம் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம், கேபிட்டலிசம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு குளோபல் சிஸ்டம். இங்கிலாந்தில் மட்டும் முதலாளித்துவம் உருவாயிருக்க முடியாது. இங்கிலாந்திலிருந்து அவங்க இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவை காலனி ஆக்குறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போய், ஆப்பிரிக்காவுக்கும் என்ன நடந்தது, ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஸ்லேவ் ட்ரேட். இந்த ஸ்லேவ் ட்ரேட், இந்த புத்தகத்தில் அதெல்லாம் எழுதுகிறார். த ஸ்லேவ் ட்ரேட் இஸ் இன்செப்பரபிளி பவுண்ட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம். ஸ்லேவ் ட்ரேட் இல்லாமல் கேபிட்டலிசம் டெவலப் ஆகிருக்காது. கரெக்டாக? இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை என்பது தோன்றுது. அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை எப்படி செயல்படுது, அதனுடைய மெக்கானிசம் என்ன, அதனுடைய இயங்கியல் என்ன, மெக்கானிசம் அல்லது பொறியமைவு அப்படின்னு சொல்லலாம். இதை நான் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டீட்டெயில்லையும் நான் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த மெட்டீரியலையும் நான் ஸ்டடி பண்ணணும். நான் வந்து சும்மா எனக்கு வந்து பொதுவாக நாங்கள்லாம், அதாவது கட்சியில் முதலாளி ஒழிக, அமெரிக்கா ஒழிக அப்படின்னு பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. நீ விஷயத்தை புரிந்து கொள், என்ன தீர்வு வச்சுருக்கீங்க, பிரச்சனை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் நாடி அதன் பிறகு அந்த நோய் முதல் நாடி அதன் பிறகு தீர்வுக்கு வரணும். இதுதானே ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை. அப்படியே ஒரு ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 1858-59 வாக்கில் அவர் தன்னுடைய ஸ்டடியை முடிச்சிடுறார். அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இந்த சிஸ்டம் இப்படி தான் இயங்குது. அது அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும், அதாவது இது வந்து பொதுவான பேச்சே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் 5 புத்தகம், ஆங்கில எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது, இது இங்கிலீஷில் இருக்குது.
3 வால்யூம் வந்து கேபிட்டலுடைய மெயின் கோர் புக். அப்புறம் ஒரு 4th வால்யூம் இருக்குது. 4th வால்யூம் வந்து மற்ற கிரிட்டிக் ஆஃப் தியரிஸ். அவர் இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி அல்லது ஒரு தியரியை வந்தடையணும்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதையெல்லாம் படித்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். இங்கே இருக்கிற ஆய்வு மாணவர்கள், ஆய்வு ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதுதான் ப்ராசஸ். இப்போ இப்படி வந்து 4 வால்யூம் அவர் எழுதுகிறார். மிகப்பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் லேபர் தான். கிட்டத்தட்ட இந்த குளோபல் சிஸ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, யார் அதை புரிஞ்சுக்க முடியும்? கார்ல் மார்க்ஸ் பிஹெச்டி படித்தார் ஃபிலாசபியில். வேறு யார் இருக்காங்க? இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு யூஜி முடித்து பிஜி முடித்து பிஹெச்டி போகணுன்னாலே குட்டிக்கரணம் போட்டு தான் போக முடியும். இன்றைக்கி வந்து நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் பாஸ் ஆனால் தான் நீங்கள் போக முடியும். நிறைய கேட் இருக்குது. அப்போ யார் போக முடியும்? பெரும்பான்மையான மக்கள் போக முடியாது. இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் வேலை செய்தால்தான் நான் வந்து வாழ முடியும், நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் ஆக முடியும்னு ஒரு பெண் வந்து அவங்க பிஹெச்டியை பற்றி எப்படி யோசிப்பாங்க? ஆனால் அவங்க இந்த முதலாளித்துவ சிஸ்டத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அவங்க அசம்பிள் பண்ணுற ஃபோன்லேருந்து ஆப்பிள் வந்து லாபம் சம்பாதிக்குது. அது உலகம் முழுக்க விற்கிது. அந்த ஆப்பிள் ஐஃபோனை யூஸ் பண்ணக்கூடியவருக்கும் இந்த பெண்ணை பற்றி அவருக்கு தெரியவே செய்யாது. அந்த ஆப்பிள் ஐஃபோனை அவர் ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணலாம், அல்லது சென்னையிலேயே அதே ஐஃபோனை நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேரும் நான் யூஸ் பண்ணுற ஃபோனை அவங்க தான் பண்ணாங்க என்று எனக்கு தெரியாமலே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவோம். ஃபோன் மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவருமே வந்து மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும் என்பது சாதாரண வேலை கிடையாது. இதை தான் மார்க்ஸ் வந்து தன்னுடைய இன்டெலெக்சுவல் லேபர், அவருடைய ஃபிலாசபி ட்ரைனிங், அதன் பிறகு அவருடைய அரசியல் உணர்வு. அவருக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அவர் நடுநிலையானவரெல்லாம் கிடையாது. அந்த பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது இல்லை அதிகமாக. 3வதாக அவர் இந்த சப்ஜெக்ட் மேட்டரை அப்ரோச் பண்ணுறார். இந்த நூல் 1867 மார்க்ஸ் வந்து முதல் எடிஷனை பப்ளிஷ் பண்ணுறாரு ஜெர்மனில். அவர் பிரிட்டிஷ் மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிறாரு. இங்கிலாந்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இங்கிலாந்துடைய கேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் தான் எடுத்துக்கிறாரு. இப்போ இங்கிலீஷ்லேயே எழுதலாம்ல, அந்த டைமில் இங்கிலீஷ் கூட கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர் ஜெர்மன் மொழியில் எழுதுகிறார். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தாய்மொழியின் தனிச்சிறப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வந்து உலகின் மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய நூலை வந்து தாய்மொழியில் தான் எழுதினாங்க. மகாத்மா காந்தி தன்னுடைய சத்திய சோதனையை குஜராத்தி மொழியில் தான் எழுதினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மார்க்ஸ் அதனால தான் எழுதினாரான்னு தெரியல. பட் எனிவே அவர் ஜெர்மன் மொழியில் தான் அதை எழுதுகிறார். அதன் பிறகு இது பல்வேறு மொழிகளில் பல்வேறு மொழிபெயர்க்கப்பட்டு முக்கியமாக யாருக்கு போய் சேருது அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்து எனக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு வந்து பல்கலைக்கழக பயிற்சி வேணும், தனிச்சிறப்பான ட்ரைனிங் வேணும், அப்படி எதுவுமே தேவையில்லை. ஒரு சராசரி எளிய வாசகர், அவருக்கு அறிவு தேடல் இருந்தால் ஒட்டுமொத்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய இயக்கத்தை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுதான் மார்க்ஸுடைய நோக்கம். அதுதான் அவர் தன்னுடைய சக பேராசிரியர்களுக்கு எழுதலை. நூல்லே அவர் சொல்கிறார், என்னுடைய நூல் தொழிலாளி வர்க்கத்துக்கு போய் சேரணும். அது நடக்கலையா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 67 புத்தகம் வருது. அதன் பிறகு மார்க்ஸ் ஒரு 16 ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறார். அதன் பிறகு 2 பதிப்புகள் அவரே வெளியிடுறாரு. அப்போ அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்க்குறாரு. மற்ற தொழிலாளர்கள் அதை எப்படி படிக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் அதை எப்படி எடுக்குது, இதை எல்லாவற்றையும் பார்த்து அது தொழிலாளி வர்க்கத்தின் பைபிளாக மாறிடுச்சு அப்படின்னு ஏங்கல்ஸ் ஒரு இடத்துல சொல்கிறார். இதெல்லாம் ஒரு கவித்துவமான சொல் தான். முக்கியமான விஷயம், மார்க்சினுடைய ஐடியாலஜி என்பது இந்த 3 விஷயமும் சேருது. ஒன்று ஜெர்மானிய தத்துவம், மார்க்ஸ் கற்றுக்கொண்ட தத்துவம். அது சார் சொன்ன மாதிரி ஹெகலுடைய இயக்கவியல் என்ற இயக்கவியல் வந்து அவர் 19ஆம் நூற்றாண்டில் அவர் டெவலப் பண்ண ஒரு தத்துவம். என்னன்னா இப்போ ஹெகல் வந்து கிறிஸ்டியானிட்டி, மார்க்ஸ் வந்து அப்போஸ் டு தி கிறிஸ்டியானிட்டி ஃபார் தி ரியாலிட்டி தி சயின்ஸ் இஸ் தி மேக் தி ஸ்டடி ஆஃப் தி philosophy. தட்ஸ் ட்ரூ. ஸோ அது வந்து ஒரு கால், அதாவது அந்த முக்காலிக்கு 3 கால் இருக்கணும் இல்லையா. 2வது கால் வந்து ஃப்ரெஞ்சு சோசலிசம், ஃப்ரெஞ்சு புரட்சி. இங்கே வந்து நம்ம வந்து சோசலிசம்னா என்ன, எல்லாருக்கும் இங்கே வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும். அது 2வது கால். 3வது கால் பொலிட்டிக்கல் எக்கானமி, அதுதான் மூலதனத்தை பற்றிய அவரோட ஆய்வு.
இந்த மூன்றும் சேர்ந்தது தான் மார்க்சினுடைய ஐடியாலஜி. இதை இதை இப்படி சொன்னவர் லெனின் இதை சொல்லியிருக்கார். அதான் நான் திருப்பி சொல்கிறேன். த 3 sources and 3 component parts of Marxism. அது ஃப்ரெஞ்சு சோசலிசம், இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் ஜெர்மன் ஃபிலாசபி. இந்த மூணுடைய காம்பினேஷனில் மார்க்சிசம் உருவாயிருக்கு. அந்த மார்க்சிசம் மூலதனம் நூல் வெளியாகி 160 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 160 ஆண்டுகள் ஆகப்போகுது. ஏன் இன்றைக்கி இந்த பழைய புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் என்ற கேள்வி அடுத்ததாக வரும். இப்போ அந்த பழைய புத்தகம் என்பது தான், அதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை காமிச்சேன். 2016. இது நான் சொல்லலை இல்லையா, யாரோ ஒருத்தர் இங்கிலாந்தில் இருக்கிறவர், அவர் எழுதுவதற்கு மார்க்ஸை தன்னுடைய அடிப்படையாக எடுத்துக்கிறார். மூலதனம் நூலிலிருந்து சாப்டர் அண்ட் வேர்ஸ் கோட் பண்ணுறார். ஒரு புத்தகம் இல்லை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு பட்டியலே கொடுப்பேன். அல்லது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா மார்க்சிஸ்ட் ஒர்க் ஆன் ஃபினான்ஸ், ப்ராஃபிட்டிங் விதவுட் ப்ரொடியூசிங் அப்படின்னு கோஸ்டாஸ் லாப்போவிட்சாஸ் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது மார்க்சிஸ்ட் மானிட்டரி தியரியை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. இன்றைக்கி குளோபல் ஃபைனான்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது நமக்கு தெரியும். 2008 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது. அதனுடைய எஃபெக்ட்லேருந்து இன்னும் ரிக்கவர் ஆகலை வெஸ்டர்ன் எக்கானமிஸ், வெஸ்டர்ன் யூரோப்பும் யூஎஸும். இதை இப்போ இந்த நூலில் ஜான் ஸ்மித்தும் அதை குறிப்பிடுறாரு. கோஸ்டாஸ் லாப்போவிட்சாஸ் போன்றவர்கள் அதை ஆய்வு பண்ணுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த கிரைசிஸ் வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் ஜாப்லெஸ் growth அப்படின்னு நம்ம பல நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளில் படிப்போம். ஜிடிபி growth நிறைய நம்பர் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஒரு 100 வேக்கன்சிக்கு விளம்பரம் கொடுத்தா 10,000 பேர் இல்லை, 1 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, புது இண்டஸ்ட்ரி வந்தால் வேலை வாய்ப்பு அதிகமாகணும் இல்லையா, ஆனால் ஆக மாட்டேங்குதே, ஏன் இத்தனை பேர் படிச்சுட்டு வராங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும்போது நாம் மார்க்ஸுடைய ஐடியாலஜிக்கு போக வேண்டி இருக்குது. அதனுடைய அரசியல் என்ன என்பது தனியாக இருக்கட்டும். ஆனால் ஒரு அறிவுத்துறை எந்த வகையில் நாம் வாழும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு மார்க்ஸினுடைய ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியுடைய ஒரு கிரவுன் ஜுவல் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மணிமகுடம் என்பது மூலதனம் நூல். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாவற்றையுமே மார்க்ஸுடைய ஐடியாலஜி பற்றிய முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வரலாம். இதுதான் ஐடியாலஜி பற்றி நான் சொல்ல வேண்டியது. கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த மூலதனம் வாசிப்பு குழுக்கள் ஆரம்பித்து, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் இல்லையா, ஒரு குரூப்பில் முதல் பாகம் வாசித்து முடிச்சிட்டாங்க, ஒரு 15 பேர். அப்போ அவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். நாங்கள் இங்கே சைதாப்பேட்டையில் தான் கூட்டம் நடத்தினோம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது ஒரு பெண் தோழர் பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த நூலை படித்ததிலிருந்து எனக்கு என்ன கிடைச்சிது, அதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ்க்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்போ நான் யாருக்காக வேலை செய்கிறேன், இந்த சமூகத்தில் நான் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். நான் யாராக வேணாலும் இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம். பட் நான் இந்த ஒரு பெரிய ஒரு மெக்கானிசத்தில் ஒரு கெக்காக தான் நான் இருக்கிறேன். அது தப்பு இல்லை, அப்படி இருக்கிறது நான் சந்தோஷம்தான். எல்லோரும் சேர்ந்து தான் வாழ்கிறோம். தனியாக இருந்து என்ன பண்ணிகிட்ருப்போம், கற்கால மனிதனாக போக வேண்டியது தான். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான இத்தனை 100 கோடி மக்களை கொண்ட இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் எங்கே ஃபிட்டாகிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மூலதனம் நூல் உதவியது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே விஷயத்தை தான் நான் எல்லோருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் பொதுவாக வைக்கிற அப்பீல் அதுதான். இன்றைக்கு நாம் கடந்த 10-15 ஆண்டுகளாக, கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்திராத மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உலக அளவிலும் சரி, இந்தியாவிலும் சரி. இப்போ இது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு சமூக மனிதர்களாக இதுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம். ஸோ நாம் ஒரு சோஷியல் பீயிங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சமூக பொறுப்போடு வாழணும் என்பதற்கு இந்த மூலதனம் நூல் வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தமிழ்லையும் படிக்கலாம், ஆங்கிலத்திலும் படிக்கலாம். அதுதான் மார்க்சின் ஐடியாலஜியுடைய இன்றைய வெளிப்பாடு. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுவதற்கான ஒரு ஓப்பனிங் அது. அதுக்கப்புறம் யூ கேன் கோ இன் அண்ட் எக்ஸ்ப்ளோர். நிறைய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அதை பற்றிய கிரிட்டிக், அதை பற்றிய அனாலிசிஸ் எல்லாமே வந்திருக்குது. பட் திஸ் இஸ் த பேஸ்.
கடைசி இன்னொரு ஒரு எச்சரிக்கையும் சொல்லணும். அதை மார்க்சியம் என்று நான் சொன்னதையோ அல்லது சார் சொன்னதையோ அல்லது இன்னொருத்தர் சொன்னதையோ கேட்டுட்டு நீங்கள் யாரும் முடிவு பண்ண வேணாம். ரீட் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, புத்தகம் இருக்கு இல்லையா, ஏதோ ரகசியம் எல்லாம் கிடையாது இல்லையா. இது வந்து ஏதோ மதகுரு சொல்வதை தான் நம்ம கேட்டு கடவுளை புரிஞ்சுக்கணும்னு இல்லை. இட்ஸ் அ மெட்டீரியல், ஒரு அறிவுள்ள மனிதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். படிச்சுட்டு யூ கம் டு யுவர் ஓன் கன்க்ளூஷன், உங்களுடைய சொந்த மதிப்பீட்டுக்கு நீங்கள் வாங்க என்று கேட்டுக்கொண்டு, மார்க்சின் ஐடியாலஜியை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த, அதை எல்லாரும் பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. இப்போ கேபிட்டலிசம் தான் வேர்ல்டு ஃபுல்லாமே த்ரைவ் ஆகிட்டுருக்கு. ஈவன் இந்தியா ஆல்சோ மூவிங் டுவோர்ட்ஸ் த கேபிட்டலிசம் இதாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இன்னும் சர்டன் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் கேபிட்டலிசம், க்ரோனிக் கேபிட்டலிசம் தான் மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. எப்போ மார்க்சிசம் வந்து ஆக்சுவலாக ஒரு மேபி 200 days பேக் வந்து அது த்ரைவ் ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்து இனிமேல் வருமா இந்த திருப்பியும் இது மாதிரி ஒரு மார்க்சிசம் வருமா இந்த குளோபலாக? இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்தது வந்து ஈவன் சர்டன் கண்ட்ரிஸ் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் மார்க்சிசம் வச்சு மூவ் ஆகிட்டுருக்காங்க. அது திருப்பி வருமா? இது என்னோடது. மார்க்ஸ் அவர் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வழியாக கேபிட்டல் உள்ளே வந்தது, அப்போ இம்பீரியலிசம் அப்படி உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கேபிட்டல். இப்போ எப்படி சார், இப்போ இண்டஸ்ட்ரியே இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி போய் ஒரு ப்ராடக்ட் கமோடிட்டி அதை ஒட்டி ஒரு என்ன சொல்கிறது கேபிட்டல் உருவாகாமல் டேட்டா இருக்குல்ல சார், வெறும் டேட்டா இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு கேபிட்டலாக மாறி அதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதே ப்ரொடக்ஷன் ஆகி அதே இதாகுது. அதை பற்றி அதுக்கும் மார்க்ஸோட இதுக்கும் இப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஹவு த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அதே ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனே அது ஒரு இண்டஸ்ட்ரி விட்டுருங்க, இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது வித்தவுட் எனி ஒரு மெட்டீரியல் எல்லாமே. அது ரொம்ப சேலஞ்சிங், புரிஞ்சிக்க முடியல. அது இப்போ இருக்க குளோபல் வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த இதில் வந்து இப்போ ஈவன் இவ்வளோ அரௌண்ட் 800 crores ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து கட்டாயமாக வந்து மார்க்சிசம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக இப்போ கேபிட்டலிசம்னால வந்து நிறைய ஜாப்லெஸ் க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதை எப்படி வந்து இது பண்ண போகிறாங்க, இந்த குளோபலைசேஷன் எப்படி மாற்ற போகுது, இதுவும் இருக்குது. அடுத்து கேபிட்டலிசத்துலேருந்து மார்க்சியம், அதாவது கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த சோஷியலிசம் அந்த ஃபார்முக்கு மாறுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த புத்தகத்தில் சில ரெமடிஸ், சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அல்லது இதை படித்தா புரிஞ்சிக்கலாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நீங்களே சொன்னீங்க படித்தா புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இப்போ நம்ம ஊரில் நம்ம வாழ்க்கைங்கிறது இன்னொரு 30 இல்லை 40 வருஷம், இதுக்குள்ளே மாற்றுவதற்கான தீர்வுகள் ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்கள். அதாவது நம் வாழ்க்கைக்குள் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள், தட் மீன்ஸ் அது வந்து பெரியாரியமாக இருக்கலாம், அது வந்து இந்துத்துவாவாக இருக்கலாம், அது பிஜேபியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், யார் வேணாலும் ஆளலாம். ஆனால் நாம் இந்த வாழ்க்கைக்குள் அடைய வேண்டிய மாற்றத்தை என்ன சொல்லுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, ஏஜேன்னு சொல்கிறாங்க, எம்எல் சொல்கிறாங்க, ஐஓடின்னு சொல்கிறாங்க, ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வரும்போது இப்போ அந்த மேன் வெர்சஸ் மெஷின் அப்படின்னு வருது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய தோழர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை நம்ம வந்து ஏஐ கூட எடுத்துக்கிட்டால் கூட மனிதனுக்கு நிறைய ஓய்வு காலம் கிடைக்கும், அந்த ஓய்வு காலத்துக்கு அப்புறம் அவன் பிடிச்சதை அவன் செய்யலாம், அவன் கவிதை எழுதலாம், அவன் இலக்கியத்தை பண்ணலாம், நாடகத்தை இது பண்ணலாம், அந்தமாரி ஓய்வு. ஆனால் அதுக்கு ஒரு குளோபல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? இப்போ மனிதன் வந்து ஏஐக்கு அப்புறம் வந்தோடனே நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்கு அந்த முதலாளி அவனை வந்து அந்த எந்த ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலிஸ்ட்டோ அவங்க வந்து அதை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்களா? அதுக்கு நம்ம குளோபல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? எனக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறேன், பட் நிறைய பேர் எழுதுகிறாங்க, பட் என்னென்னா அது தூங்கிடுறேன், ஆக்சுவலாக புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிகினர்ஸ் புக் ஏதாவது ஒன்று கைட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அவரை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சார். ஒரு விஷயம் வந்து மார்க்ஸ் கிட்ட என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னா அவரோட மனிதம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அது அவரோட ஆரிஜின் ரெனசன்ஸில் வந்து நிறைய அதை பற்றி இருந்திருக்கலாம், பட் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் தி அதர்ஸ் இன் ஹிஸ் லீக் இஸ் ஹிஸ் ஹியூமனிசம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. மார்க்ஸ்லேருந்து நம்ம 170 years தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபைடு அண்டு ஃபியூச்சரிஸ்டிக், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் புது மார்க்ஸ் தேவைப்படுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்றைக்கி வந்து 5 பிரிஞ்சிருக்குது. அவர் சொன்ன கேபிட்டலிஸ்ட்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ்,
கேபிட்டலிஸ்ட், கார்ப்பரேட்ஸ், அடுத்தது புரியோக்ரேசி, அடுத்து ஸ்மால் லேண்ட் லார்ட்ஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஸ்மால் என்டர்பிரினர்ஸ், ஃபோர்த். ஃபிஃப்த்து, இந்த 4 பேரும் செக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 10% டோட்டல் பாப்புலேஷன் 800 crore பாப்புலேஷனில் 10% வந்துடுவாங்க. மீது டோட்டல் 90% கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே லேபரர்ஸ். ஒரு கம்யூனிட்டி சிஇஓ கூட லேபரர்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே வந்து கார்ல் மார்க்ஸ் எப்படி நமக்கு ஃபிட் ஆகிறார் இந்த இடத்துல இன்றைக்குள்ள கண்டிஷனில் இப்படி 5 பிரிஞ்சிருக்குது. என்டையர் இதுவும் வந்து டோட்டலாக பொலிட்டிஷியன்ஸ்டையும் கேபிட்டலிஸ்டும் போயிடுச்சு. அது டெஸ்டினி வந்து மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, வி மஸ்ட் டிசைட் அவர் டெஸ்டினி. அதான் அவருடைய பேசிக் இல்லையா. லேபரர்ஸ், இண்டஸ்ட்ரியல் லேபரர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், அவங்க வந்து அவங்களுடைய டெஸ்டினியை அவங்களே தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு தான் கார்ல் மார்க்ஸோட தத்துவம். பட் அவர் இந்த லேபர்ஸுடைய டெஸ்டினியை டிசைட் பண்ணுற இடத்துல இப்போ வந்து கேபிட்டலிஸ்ட், கார்ப்பரேட்ஸும், பொலிட்டிஷியன்ஸும், புரியோக்ரேட்ஸும் இருக்கிறாங்க. கரப்ஷனை பற்றி பேசாதீங்க. தட் இஸ் வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்குது. கரப்ஷன் பற்றி பேசுறதுக்கு எந்த மனிதனுக்கும் அருகதை கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் கரப்டட், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கரப்டட். அல்ல கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கு யோக்கிய கிடையாது. எவரி இண்டிவிஜுவல் இஸ் கரப்டட். அதனால் கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது. நம்ம வந்து மாற்றங்களை பற்றி தான், ரிஃபார்ம்ஸை பற்றி தான் பேசணுமே தவிர கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது. ஓகே. ஸோ ஐ திங்க் இது என்னுடைய கொஸ்டின். இன்றைக்கி என்ன தேவை? இன்றைக்கி வந்து கார்ல் மார்க்ஸை எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? புது கார்ல் மார்க்ஸ் வேணுமா? அந்த தியரியை மாற்றணுமா? இதான் என்னுடைய கேள்வி. அரசியல் கேள்விக்கு சுருக்கமாக, மார்க்சியம் வந்து 150 வருடம் முன்னாடி, இன்றைக்கி வந்து எல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு இல்லை. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து எடை போடுவது. எடை போடுறது தராசு பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் பார்த்துருப்போம், ஆனால் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் நீங்கள் விறகு கடைக்கு போனீங்கன்னா 2 பக்கம் 2 தட்டு இருக்கும். இடது பக்கம் எடைக்கல் போடணும், வலது பக்கம் விறகை வச்சு எடை போடணும். அல்லது மளிகை கடைக்கு போனாலும் நீங்கள் 1/2 கிலோ சர்க்கரை வேணும் அப்படின்னா 1/2 கிலோ போட்டு தருவார். இன்றைக்கி எப்படி போடுறாங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் அதை எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் பேலன்ஸை நீங்கள் எப்படி நம்புறீங்க? எலக்ட்ரானிக்ஸ் பேலன்ஸும் அதே விஷயத்தை தான் காட்டுது. இந்த மெட்டீரியலுக்குள்ளே, அதாவது இந்த சர்க்கரைக்குள்ளே இவ்வளவு மேட்டர் இருக்குது, அதான விஷயம். அப்போ வடிவங்கள் வந்து மாறி இருக்கலாம், உள்ள எசன்ஸ் வந்து அதே தான். இது ஒன்றா. 2வது மனிதர்கள். 19ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு 200 வருஷம் முன்னாடி மனித செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா மனித செல்லில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் மனித உடலை பற்றிய ஆய்வுகள்லாம் வேறு டைமென்ஷனில் இருந்தது. மனித செல் பற்றிய ஆய்வு இன்னும் வளர்ந்துருக்கலாம். அதுக்குள்ளே போய் டிஎன்ஏ பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஆர்என்ஏவுடைய இது மெக்கானிசம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் செல்லுன்னா செல்லு தானே, அது ஒன்றும் மாறிடலையே. மார்க்ஸ் வந்து அதை தான் இது நான் சொல்ல, மார்க்ஸ் தன்னுடைய நூலில் சொல்லக்கூடிய ஒரு உருவகம். முதலாளித்துவ சமூகத்தின் செல் வடிவத்தை நான் ஆய்வு பண்ணுறேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட தான் வேணும். ஒரு சயின்ஸாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி போடணும். இப்போ அது மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, நான் மெட்டீரியலைஸ்டு சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஏஐ ஆக இருந்தாலும் சரி, மூலதனம் என்பது ஒரு சமூக உறவு, மனிதர்களுக்கு இடையேயான உறவு. அது நீடிப்பது வரைக்கும் மார்க்ஸுடைய நூலை வைத்து தான் நம்ம அந்த அடிப்படையை புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வந்து மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி போயிருந்தாலும் எம்பிபிஎஸ்சில் போனீங்கன்னா நீங்கள் செல்லை பற்றி படிக்கணும், ஃபிசியாலஜி படிக்கணும், அப்புறம் தானே நீங்கள் அட்வான்ஸ்டு டிசீஸுக்கெல்லாம் போவீங்க. ஸோ பேசிக் வந்து இதுதான். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் ஆக முடியாது. எதுக்கு மருத்துவர்? நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த சமூகத்துக்கு மருத்துவர் தான். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம தீர்வு கண்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், சில பேர் வந்து இன்னும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருப்போம். எனவே இது வந்து ரொம்ப அடிப்படையானது, இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகத்துக்கு அடிப்படையானது. 2வது, மார்க்சியம் செல்வாக்கிழந்து போயிடுச்சா? இல்லை, நமக்கு பேர் வந்து தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 வரி மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து சீன புரட்சி. சீன கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருந்த சொத்துடைமை வர்க்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதிகாரத்துக்கு வந்தது. இன்றைக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த நாட்டை ஆளுது. அந்த நாட்டை வழிகாட்டுவது மார்க்சியம் தான். நான் வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு
30 ஆண்டுகளாக சீனாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மூலதனம் நூலை படித்த பிறகு ஓஹோ இவ்வளவு பெரிய கேன்வாஸில் அவங்க எப்படி தங்களுடைய பாலிசியை இது பண்ணுறாங்க, சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களுடைய அப்ரோச் என்னவாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியுது. சீனாவுக்கு வழிகாட்டுவது மார்க்சியம் தான். நடைமுறையில் அங்கே 130 கோடி மக்கள், அப்புறம் லத்தீன் அமெரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், இப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் மார்க்சியத்தை தான் தங்களுடைய ஒரு பாதையாக பின்பற்றுகிறார்கள். எனவே மார்க்சியம் முதலாளித்துவத்தால் ஒன்றும் மூழ்கடிக்கப்படலாம் இல்லை. ரெண்டாவது மார்க்ஸுடைய மனிதம். இது நான் 2 நாள் முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்று இண்டிவிஜுவலிசம் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இது பேசுகிறது அம்பேத்கர். ஒவ்வொரு மனிதரும் ஒரு சுயநலம் இருக்குது. அவங்க இண்டிவிஜுவலாகத்தான் யோசிக்கிறாங்க. பொதுவாக ஒரு குழந்தை அல்லது இன்னொரு மனிதனை பார்க்கும்போது என்னுடைய இதெல்லாம் இவர் எடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு கூட்டுத்துவ மனப்பான்மை இருக்குது. அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய ஸ்லோகன்ஸ் நமக்கு தெரியும். லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. கரெக்டாக? இந்த 3 செஞ்சது தான் டெமோக்ரஸி. ஃப்ரெட்டர்னிட்டி தான் அதனுடைய பேசிஸ் அப்படிங்கிறார். அவங்கெல்லாம் அதில் ஊறி போயிருக்காங்க. நமக்கு அது அந்நியமாக இருக்குது. மார்க்ஸுடைய மனிதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தோணும், எதுக்கு ஒரு மனிதர் இவ்வளவு அறிவு திறமை இருக்குது, இவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எங்கேயாவது போய் சம்பாதிச்சு பொழைச்சிக்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளவு இந்த வேலையை தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, வாழ்க்கை முழுக்க அதுக்காக ஏன் செலவிடணும் அப்படின்னா அவருடைய நேசம். மனிதர்களை நேசிக்கிறாரு. அவர் முதலாளிகள் மேலே கூட வெறுப்பு வராது. அதையும் அவர் சொல்கிறார். இருக்கிற நிலைமையை நான் காட்டுறேன், இந்த உலகம் எதை நோக்கி போக வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இருப்பதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதை தான் அவர் செய்கிறாரு. அப்படி ஸ்டடி பண்ணுவதற்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணலாம். இல்லை, இதை முன்னோக்கி நகர்த்தணும் எந்த நோக்கம் மார்க்ஸுடைய ஒவ்வொரு வரியிலையும் வெளிப்படும். மூலதனம் நூலை ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் புக் அப்படிம்பாங்க. அதில் அப்படியே மார்க்ஸுடைய எமோஷன்லாம் சில இடங்களில் அப்படியே நம்மளை தாக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான லிட்ரரி வேல்யூ அல்லது எமோஷ்னல் வேல்யூ அந்த புத்தகத்தில் இருக்குது. கடைசியாக இதுக்கு தீர்வு என்ன? தோழர், உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். எனக்கு உடனடியாக தீர்வு வேணும், இதுக்குள்ளேயே தீர்வு வேணும் இருக்கலாம். அதாவது தலைவலி வந்தது அல்லது ஒரு அடிபட்டுருச்சு, வீட்டில் ஃபஸ்ட் எய்டு பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவத்துக்கு போய் தான் தீரணும். அதற்கு ஒருவர் படித்து தகுதி பெற்று அந்த திறமையோடு இருக்க தான் வேணும். எனவே மார்க்சிய ஐடியாலஜியை புரிந்து கொள்வது தான் இன்றைக்கி முதலாளித்துவ உலகத்தை புரிந்து கொண்டு இதை முன்னோக்கி போவதற்கு. அதுக்கு நடுவில் எல்லாமே பண்ணணும். ஒரு ட்ரேட் யூனியன் வச்சுட்டு சம்பள உயர்வு வேணும், அப்புறம் சமூக நீதி, எல்லா அரசியலும் வேணும். அதன் மூலமாக நாம் எங்கே நோக்கி போகிறோம், நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு எப்படிப்பட்ட உலகத்தை, அதாவது எப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம விட்டுட்டு போகிறோம், எந்த பொறுப்பு இருக்கும்போது மார்க்ஸினுடைய ஐடியாலஜி தான் இன்றைக்கி நம்மை வழிகாட்டுது என்று தான் சொல்லணும். மற்றபடி அதை நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்போ இது மனிதர்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் வரலாறு நகர்ந்து போயிருக்கு. அப்படி தான் போகும். அதில் 800 கோடி மக்களும் உள்ள முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் தனித்தனியாக இல்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வெவ்வேறு ஐடியாலஜி இருக்குது. இப்போ இந்த ஐடியாலஜிகளுக்கு இடையேயும் மோதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பயணத்தில் நம்ம போயிட்டுருக்கிறோம். சமூக பொறுப்புள்ளவர்களாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் கேள்வி. நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.